I am A பூர்ணிமா. நான் வந்து எஸ்கே வளர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் வந்து டிப்ளமோ இன் ப்ரைமரி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட்காக இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து மாண்டசரியோட ஹிஸ்ட்ரி வந்து பார்ப்போம். மாண்டசரியில் வந்து மிக்ஸ்டு ஏஜ் குரூப் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, 2.5 to 3.5, 3.5 to 4.5, 4.5 to 5.5. லெவல் 3யும் ஒரே ஏஜ் குரூப்பை வந்து மிக்ஸ்டாக தான் இங்கே படிப்பாங்க. இதில் வந்து 6 சப்ஜெக்ட் இருக்குது. இபிஎல், சென்சோரியல், அர்த்மெட்டிக், லாங்குவேஜ், சோசியல் அண்ட் சயின்ஸ் இருக்குது. இப்போ வந்து இபிஎல்னால் எக்ஸசைஸ் ப்ராக்டிக்கல், லைக் ஒரு குழந்தை வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் டிசிப்ளினாக இருக்கிற பேர் தான் இபிஎல். சென்சோரியல்னால் மெமரியை டெவலப் பண்ணுறது. லாங்குவேஜ் வந்து இங்கே குவான்டிட்டி மூலமாக படிக்கிறோம். லாங்குவேஜ் வந்து இங்கே ஃபோனிக்ஸ் மூலிமா படிக்கிறோம். சவுண்ட்ஸ் மூலிமா வந்து நம்ம லாங்குவேஜ் இங்கே படிக்கிறோம். இப்போ அர்த்மெட்டிக் வந்து இங்கே வந்து குவான்டிட்டி மூலிமா படிக்கிறோம். சோஷியல் அண்ட் சயின்ஸ் வந்து கல்ச்சரல் சப்ஜெக்ட், ஜிகே அப்படி. இப்போ 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இண்டிவிஜுவல், குரூப் ஆக்டிவிட்டி, கலெக்டிவ் ஆக்டிவிட்டி. இண்டிவிஜுவல்னால் ஒரு குழந்தைய நம்ம தனியாக டீச் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது. இப்போ குரூப் ஆக்டிவிட்டினா 3 to 10 சில்ட்ரன் வச்சு குரூப்பாக வச்சு எனி ஸ்டோரி, ரைம்ஸ் அந்த மாதிரி. இப்போ கலெக்டிவ் ஆக்டிவிட்டினா ஹோல் கிளாஸை வச்சு நம்ம சொல்லித்தர்றது. இதில் வந்து 3 பீரியட் ஆஃப் லெசன் இருக்குது. இன்ட்ரொடக்ஷன், ஐடென்டிஃபிகேஷன், கொஷின். இது ஒரு பென்சிலை காமிச்சு ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம். அப்போ அது வந்து ஐடென்டிஃபிகேஷன், இந்த குழந்தைய வந்து அந்த பென்சில் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லித்தரோம். இப்போ கொஷின்னா டேக் த பென்சில், அந்த குழந்தைய வந்து கொஷின் கேட்டு அந்த பென்சிலை நம்ம கையில் கொண்டு வந்து தர சொல்கிறோம். மிக்சடு ஏஜ் குரூப்னால் இந்த 3 லெவலுமே ஒரே என்வரன்மெண்ட்டில் வந்து படிப்பாங்க குழந்தைங்க. இப்போ டிஃப்ரெண்ட் அண்ட் மாண்டசரியில் வந்து ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து ஈட் பண்ணணும், வாக் பண்ணணுன்னா ஃபுல்லாக ஃப்ரீடம் தருவாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அப்படி கிடையாது. ப்ரிலிமினரி மெட்டீரியல்ஸ்னால் ஒரு குழந்தை டே 1 வருதுன்னா அதை வந்து செட்டில் பண்ண வந்து ப்ரிலிமினரி மெட்டீரியல்ஸ் தரோம். ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன்னா மாண்டசரி என்வரன்மெண்ட்டை வந்து ஹவுஸ் ஆஃப் சில்ட்ரன் சொல்லுவோம். இது வந்து ப்ரிலிமினரி மெட்டீரியல்ஸ். ஒரு குழந்தை வந்து டே 1 வந்தால் குழந்தைய வந்து செட்டில் பண்ண வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸில் வந்து இந்த பசில்ஸ். இப்போ இதை கொடுத்தா அந்த குழந்தை அழுகாமல் இருக்கணும். இது ஸ்பூனின் கிரைன்ஸு எல்லாமே வந்து குழந்தைக்கு, இதெல்லாம் வந்து குழந்தைக்கு கொடுக்கறது. இதில் சென்சோரியலில் வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல் சிலிண்டர் பிளாக். இதுதான் சிலிண்டர் பிளாக். இதில் வந்து 10 சிலிண்டர் இருக்கும். டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வந்து சாக்கெட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நாப்லா சிலிண்டர், இப்படி டச் பண்ணி தான் எடுக்கணும். குழந்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற காமெடி சென்சோரியல். ஏன்னா மென்டலி சைல்டு குழந்தைங்களுக்கு தான் அதை வந்து நம்ம டீச் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு சிலிண்டர் பிளாக். இதில் வந்து 4 பிளாக் இருக்கும். ஈச் 10 சிலிண்டர்ஸ் இருக்கும். அடுத்தது எங்கே போனாலும் மாண்டசரி என்வைரன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சென்சோரியல் மெட்டீரியல் எதுன்னு கேட்டால் சிலிண்டர் பிளாக் தான். எங்கே போனாலும் இப்படி தான் இருக்கும். இதை வந்து என்வைரன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும். இது 10 கியூப்ஸ் இருக்கும். இது வந்து பில்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒர்க் கொடுக்கணுன்னா அதை கொடுக்கலாம். நம்ம அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. குழந்தை கையில் வச்சு ஒவ்வொரு கியூபாக எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். அதில் 3 ஆக்டிவிட்டி இருக்குது. எக்ஸசைஸ், கிரேடி, அதை குயிக் பண்ணி வச்சு குழந்தைய கண்டுபிடிக்க சொல்லலாம். அடுத்தது வந்து ப்ரௌன் ஸ்டர். இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். இது வந்து திக் டு தின். இதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். இதை வந்து ஒரு சிங்கிள் பீஸை என்ன சொல்லலாம், நம்ம ப்ரிசம்னு சொல்லலாம். சிங்கிள் பீஸை. இது வந்து ரெட் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம், லாங் ராட் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். இது வந்து ஜாமெட்ரிக்கல் வித் கேபினெட்ஸ். இது வந்து டிஸ்பிளேக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான் கொடுக்கணும் நம்ம குழந்தைக்கு. ஸ்கொயர், சர்க்கிள், ரெக்டாங்கிள். ஆக்சுவலி இதில் வந்து 6 ட்ரேஸ் இருக்கும். ஃபுல்லி ஷேடட், திக் பார்டர், தின் பார்டர், இந்த 3மே இருக்கும். ஃபஸ்ட்டு 3 வந்து நம்ம வந்து டிஸ்பிளே கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. இது வந்து லாங்குவேஜ் கற்றுக்கிறது. இது வந்து டைனி திங்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த மாதிரி இதில் தான் இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். டைனி திங்ஸ், குழந்தைங்க வந்து ஃபெமிலியராக இருக்கிற திங்ஸை வந்து அதை கொடுக்க முடியும். இது வந்து லாங்குவேஜ் சவுண்ட்ஸ் மூலயமா கற்றுக்கலாம். இதில் வந்து ஸ்மால் ஆல்ஃபபெட், லார்ஜ் ஆல்ஃபபெட், மூவபிள் அந்த மாதிரி இருக்கும். இச்சு சவுண்டு, இப்பு சவுண்டு எல்லாமே வந்து இதில் கற்றுக்கலாம் நம்ம ஃபோனிக்ஸ் மூலிமா. ஒரு குழந்தை வந்து ஒரு ஏபிசிடி கற்றுக்குது அப்படின்னா அது சவுண்ட்ஸ் மூலிமா தான் கற்றுக்க முடியும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அப்படி கிடையாது. இப்போ லேர்ன் பண்ணுற எல்லா குழந்தைங்களும் ஃபோனிக்ஸ் மூலிமா கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மாண்டசரியை விட்டு போகும்போது, இப்போ ஒரு குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகுது அப்படின்னா ஒரு குழந்தை வந்து நியூஸ் பேப்பர் வாசிக்க முடியும் மாண்டசரி மெத்தடில் ஃபோனிக்ஸ் மூலிமா கற்றுக்கிறனால. அடுத்தது வந்து மேக்ஸு. இது வந்து நம்பர் ராடுன்னு சொல்லுவோம். 1 to 10 வரைக்கும் சொல்லித்தரலாம் குழந்தைங்களுக்கு. இதை எடுத்து இப்படி இது பண்ணி 1 அப்படிங்கிறத வந்து அழகாக நம்பர் மூலிமா, குவான்டிட்டி மூலிமா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதை சொல்லித்தரோம். நம்ம இதில் வந்து என்ன பர்பஸ்னால் 1 to 10 வந்து இது குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்.
அடுத்தது வந்து ஸ்பிண்டல் பாக்ஸ். ஸ்பிண்டல் பாக்ஸ்னால் 0 இஸ் நத்திங் அப்படிங்கிறத வந்து சொல்லித்தரோம். ஓகே, தேங்க்யூ.